என்னம்மா டிஃபன் இன்னைக்கு? பொங்கல் செய்தா? பொங்கலா? எதனா வித்தியாசமா செய்ய. பொங்கல்ல வித்தியாசமா? செய்ய. தக்காளி பொங்கல். இந்த மாதிரி டேஸ்டான ஒரு பொங்கல் எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இது செய்யறது அவ்வளோ ஈஸி. இதுக்கு முதல்ல ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு ஜூஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம அரைச்சு எடுத்த தக்காளி இதுல போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அவ்வளவுதான். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு ஈக்குவலா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு தடவை சும்மா கிளறி விட்டு இதுல ஒரு 5 டம்ளர் தண்ணியை ஊத்தலாம். அவ்வளவுதாங்க. மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சீங்கன்னா சும்மா குழைவா கம்ம கம்மனு பொங்கல் ரெடி. அப்படின்னு சொல்ல முடியாது, தாளிச்சு ஊத்தணும். இப்ப ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நெய் விட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்தெடுத்து அப்படியே இதுல போட்டு ஒரு கிளறி இந்த மாதிரி கொஞ்சம் அழகா சர்வ் பண்ணா பாக்குறவங்க கண்ணுக்கும் நல்லா இருக்கும், லபக் லபக்குன்னு சாப்பிடுவாங்க. அதுக்காக 2 முந்திரி பருப்பை வச்சு ஒரு கருவேப்பிலையை வச்சு நல்ல பொங்கலை இப்படி எடுத்து இப்படி தட்டுல வச்சு எடுத்தீங்கன்னா நிக்க கூடாதுங்க, அப்படியே ஓடணும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப இதுக்கு காம்பினேஷன் நல்ல ஒரு திக்கான தேங்காய் சட்னி, அதையும் தாளிச்சு கொட்டி சைட்ல ஊத்தி எடுத்து சாப்பிட்டா பா வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.